வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்க. என் கஷ்டத்துக்கு ரொம்ப நாளாக ஒன்று பார்க்க முடியல. முதல் கல்யாணம் ஆயிடுச்சு. 4 பசங்க இருக்கிறாங்க, 2 ஆம்பளை பசங்க 2 பொண்ணு. முதல் வந்த மனைவி சரி கிடையாது, சந்தேக பேர் வழி. அக்கா தங்கச்சி தாயின்ற கணக்கெல்லாம் கிடையாது. யாருக்கிட்ட பேசினாலும் உடனே நைட்டு சண்டை வரும். அப்படியே கொஞ்சம் காலம் கழிச்சிட்டு நான் அப்படியே 4 பிள்ளை பெற்றுட்டீங்க. 6 பிள்ளைம்மா, 2 பிள்ளை செத்துச்சு ஃபஸ்ட்டு பிறந்து. அது மாதிரி செத்துட்டு அப்போ அது ஆப்ரேஷன் பண்ணாதவே நான் மறுபடியும் 2 பொண்ணு 2 ஆண் ஆயிடுச்சு. இந்த பயந்து திரும்பி செத்துடணும். அப்புறம் அப்படியே இருந்து ஓரளவுக்கு அப்படியே காலம் கழிச்சுன்னு வந்துட்டேன். அப்புறம் எங்கள் சின்ன பொண்ணுக்கு மஞ்சள் நீர் சுற்றினேன். பெரிய பொண்ணு எங்கள் அக்கா பையனை கொடுக்க மாட்டேன்னா அது கிளம்பி போயிடுச்சு. அதை வர வச்சு கல்யாணம் பண்ணேன். எல்லாம் முடிச்சுட்டு பையனை வந்து 7வது வரைக்கும் தான் படித்தேன். எல்லாரையும் 4 பேரும் படிக்க வச்சேன், படிக்கலை. பொம்பளை சரியில்லை, அப்பா அம்மாவும் எனக்கு சரியில்லை. இன்னமும் எங்கள் அம்மா இருக்குது, எங்கள் அப்பா ஆகிட்டார். இன்னமும் எங்கள் அம்மா எனக்கு சரியில்லை. அப்படி தள்ளி வந்து அப்புறம் இவங்களாம் முடித்தேன். பையன் அடக்காமல் பொம்பளை சந்தேக பேர் வழி இப்படிலாம் வந்து அப்புறம் பொண்ணுக்கும் ஓடின பொண்ணுகிட்ட வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இந்த முதல்ல ஒரு பொண்ணு இட்டு போயிட்டான் எங்கள் பையன். அப்பா அவனுக்கு 16 வயசு தான். 2வது 17 வயசில் ஒரு பொண்ணு. அது எப்படி முறைன்னு கேட்டால் எனக்கு தங்கச்சி முறையாகுது. என் வீட்டால் எனக்கு சித்தப்பா இருக்கிறாங்க இல்லையா, அந்த பொண்ணு பங்காளிங்க கொஞ்சம் இதை கெடுக்கணும்னு. இப்படி இருந்தால் இது வந்து எங்கள் வீட்டம்மா உடந்தாது. ஊருக்கும் கயனிக்கும் 1 கிலோமீட்ரு. இது ரோடு, அந்த வீடு, அந்த கயனி. நமக்கு ரொம்ப இல்லை, ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் தான் இருக்குது. ஊடு செத்த வைப்பேன். கண்ணால் தெரிஞ்ச வேலை. ஒரு ஆயில் இன்ஜின் படிக்க தெரியாமல் ஆயில் இன்ஜினை கைட்டு வேலை செய்வேன். நல்ல சம்பாதினேன். பொம்பளை சரி. அப்படியே காலத்தை கழிச்சிட்டேன். இது நடந்த பிறகு அந்த பையன் பொண்ணு எடுத்து போனால் ஊரில் இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. 2வது பொண்ணு எடுத்து போனால் சப்போர்ட் பண்ணாங்க. 3வது பொண்ணு அவங்கள சொல்ல தேவையில்லை, தம்பி பொண்டாட்டியை போகணும், அதை எட்டுன்னு கிளம்பிட்டேன். அப்போ நான் இது சீரியல் இதெல்லாம் விட்டுட்டு வேலைச்சேரியில் வந்து பெரிய ஆள் வேலை செய்யணும். உங்கள் பையன் வேற பொண்ணை கூட்டிகிட்டு போனான். ஆமாம், பங்காளிங்க கொஞ்சம் இந்த குடும்பம் எனக்கு கெடுக்கணும்னேம்மா. அப்போ அந்த பொண்ணுங்கள் எல்லாம் என்ன? அதெல்லாம் கல்யாணம் ஆகாத பொண்ணு ஊரோட பஞ்சாயத்து பண்ணி தள்ளி விட்டாங்க. பொண்ணு ஊரோட பேசினா, 2வது பொண்ணு ஸ்டேஷன் போய் ஒரு 40,000 செலவு பண்ணி பிரித்து விட்டேன். 3வது பொண்ணு கல்யாணம் ஆன பொண்ணு, தம்பி சொந்த சித்தப்பா இருக்கு. வெளியே சொல்ல வேணும். டிவி முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்தாலும் இருக்கா, தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நமக்குள்ளே எதுவும் வாணும், பொண்ணை மட்டும் தேடிட்டு வந்து விடுன்னு. அப்புறம் போய் தேடி கண்டுபிடிச்சி இட்டாந்து போட்டு பார்த்து எங்கள் சம்சாரம் பையன் இப்படி பண்ணுறான். அது ஆத்தா சரியில்லை. நம்ம இங்கே கைனில் இருக்கக்கூடாது, ஊரோட போயிடணும் வீடு. எந்த பிரச்சனையும் நல்லா அமைதியாக இருந்தோம். கைனில் வீடு ஓலை வீடு தான். என் பேரில் சந்தேகம். அப்படியே காலம் ஓடி போச்சு. அப்புறம் இது இட்டு போட்டான். அவங்க இட்டாந்து விட்ட பிறகு என்ன பண்ணாங்க, இந்த ஊரில் இருக்கிறவங்க பார்த்து தப்பு யாருன்னு தெரிஞ்சு எங்கள் சம்சாரத்தையும் எங்கள் சின்ன பையனையும் அடிச்சிட்டாங்க. நான் அதோட பிடிச்சிட்டு அடிச்சுட்டு அவங்க பொண்ணை கொடுங்க, நான் கிளம்பி வந்துட்டேன். அவங்க என்னன்னாங்க, அந்த பொண்ணை இட்டு போனோம், ஊரே வரக்கூடாதுனாங்க. நான் சொன்னேன், ஊர் பக்கம் வராதுப்பா, அடங்கலை, 3 மாதத்துல ஊரோட சுற்ற ஆரம்பிச்சு. நான் வேலைச்சேரி தாங்கிறேன். அப்புறம் அவங்க பார்த்தாங்க, ஒரு ராத்திரி பிடிச்சி அடிச்சு போட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அடிச்சு போட்டாங்க. மறாவது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வீட்டை கொடுத்துட்டேன், கையில் போயிட்டு. அப்புறம் இங்கேருந்து எனக்கு தகவல் தெரிஞ்சு போய் எனக்கு என்னென்னா செத்து போன போகிறான், இவன் இருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு நைட்டு அவனை ஹாஸ்பிட்டலில் பார்க்கல. ஆளை வர வச்சு தான் தூக்கி போங்க மனசு கேட்டு. அப்புறம் வீடு எரிஞ்ச பிறகு நான் போய் கேஸ் கொடுத்தேன்.